வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்து கொண்டே வருகிறோம். நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை கொடுத்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு வீட்டில் நிம்மதி பெறுவதற்காக சில பரிகாரங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். நாம் இந்த வீடியோவில் வீட்டில் எப்படி நிம்மதி சந்தோஷம் பெறுவதற்கான வழிமுறைகள், அதற்கேன எளிமையான பரிகாரங்களை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமும் குதூகலமும் சமாதானமும் இருக்கும். இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள், கோபம், ஆத்திரம் மற்றும் மனக்குழப்பங்கள் ஆகியவை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டில் எப்பொழுதும் சதா சர்வ பொழுதும் போராட்டங்கள், வாக்குவாதங்கள், விவாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் நாம் செய்ய போகின்ற எளிமையான பரிகாரங்களை கொண்டு நம்ம வீட்டில் சந்தோஷம், சமாதானம், அமைதி கொண்ட வீடாக நாம் மாற்றலாம். அந்த எளிமையான பரிகாரங்களை பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பவும் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இருக்கும் வீட்டில் பல காரணங்கள் இருக்கிறது. அதை நாம் சரி செய்வதற்காக வீட்டில் நிம்மதியான அமைதியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான நாம் எளிமையான பரிகாரங்களை கொண்டு நாம் சரி செய்யலாம். இதற்கு பௌர்ணமி அன்று ஒரு தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு குங்குமத்தை பன்னீரால் குழைத்து கொண்டு மோதிர விரலால் அந்த தேங்காயின் மீது ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையவும். பின்பு அந்த தேங்காயை சிகப்பு துணியால் சுற்றிவிடவும். நல்லா சிகப்பு துணியால் முடிச்சு போட்டு சுற்றி வைக்கவும். பிறகு அந்த சிகப்பு துணி சுற்றிய தேங்காயை வீட்டின் உள்புறமும் மற்றும் வெளிப்புறமும் மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து நபர்களையும் சுற்றி, பிறகு அந்த தேங்காயை ஓடும் நீர்நிலைகளில், அதாவது கடல் அல்லது குளத்தில் போடும்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்று விஷ்ணு பகவானின் நாமத்தை ஜபித்து கொண்டே அந்த தேங்காயை கடலில் அல்லது குளத்தில் போடவும். இதன் மூலம் வீட்டில் நல்ல வளமும் மன அமைதியும் சந்தோஷமும் தாண்டவமாடும் என்பது நம்பிக்கை. இரண்டாவது வழிமுறையாக அல்லது இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு சூட்சுமமான காரியம்தான் இது. அதாவது வீட்டில் வருடந்தோறும் கணபதி ஹோமம் செய்ய வேண்டும். இதன் மூலம் வீட்டில் உள்ள துர்சக்திகள், தீய சக்திகள் அகன்று வீட்டில் நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை புத்தி அனைத்தும் கொண்டு அந்த வீட்டில் எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் அகன்று வீட்டில் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் கூடி வரும் என்பது நம்பிக்கை. இது வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் தானே. இது அனைவரும் செய்யலாமே. அடுத்த பரிகாரம், அடுத்த வழிமுறை என்னவென்றால், வீட்டில் நாம் மருதாணி செடி வளர்க்க வேண்டும். மருதாணி செடி வளர்த்தால் வீட்டில் உள்ள துர்சக்திகள் மற்றும் தீய சக்திகள் எல்லாம் விலகி நம்முடைய வீடு மிகவும் வளமாகவும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்பது நம்பிக்கை.
அடுத்த எளிய பரிகாரம், அடுத்த எளிய வழிமுறைகளை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது காலையில் எழுந்தவுடன் வீட்டில் ஜன்னல் கதவு மற்றும் வாசக்கதவை திறந்து வையுங்கள். அதன் மூலம் வீட்டில் சூரிய ஒளி படும்படி வீட்டை நன்றாக திறந்து வையுங்கள். அதன் மூலம் வீட்டில் உள்ள அனைத்து சண்டை சச்சரவுகள் மற்றும் மன நிம்மதியின்மை போன்ற தீய சக்திகள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை. எப்பொழுதும் வீட்டில் சூரிய ஒளி படும்படி வீட்டை நாம் வைத்து கொள்ள வேண்டும். இதுவும் எளிமையான பரிகாரம்தானே, நாம் அனைவரும் செய்யலாமே. சூரிய உதயத்தின் வெளிச்சம் வீட்டினுள் பரவுவதால் நேர்மறை சக்திகள் அதிகரித்து எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி போய்விடும். இதன் மூலம் வீட்டிற்கு நன்மை உண்டாகும். வீட்டில் தலைவாசலுக்கு மேல் கஜலட்சுமி படத்தை வைக்க வேண்டும். இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைத்து திருஷ்டி தோஷங்கள் நீங்கி வாஸ்து தோஷமும் நீங்கி வீட்டில் வளம் மற்றும் அமைதி உண்டாகும். வீட்டில் முன்னேற்றமும் உண்டாகும் மற்றும் சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி மற்றும் சந்தோஷம் உண்டாகும். அடுத்தது என்னவென்றால், உங்கள் வீட்டின் வழியாக யானை போனால் அதற்கு தண்ணீர் கொடுத்து அதன் மூலம் வீட்டின் மீது தெளிக்கச் செய்யலாம். அதன் மூலம் வீட்டில் உள்ள தரித்திரம் நீங்கி வீட்டில் நிம்மதி மற்றும் அமைதி உண்டாகும் என்பது நம்பிக்கை. அடுத்த எளிய பரிகாரம் என்னவென்றால், ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் தண்ணீர் நிரப்பி அதில் எலுமிச்சை பழத்தை போட்டு வையுங்கள். இது வீட்டில் ஹாலில் அல்லது வராண்டாவில் முன்புறத்தில் வைக்கலாம். இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி வெறும் நேர்மறை ஆற்றலை வீட்டிற்கு அது கொடுக்கும் மற்றும் வீட்டில் உள்ள நபர்கள் அனைவருக்கும் நேர்மறை சிந்தனைகளே தோன்றி வரும் என்பது நம்பிக்கை. இதன் மூலம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறையும் மற்றும் சமாதானம் தோன்றும் என்பது நம்பிக்கை. இது எளிமையான வழிதானே. இந்த வழி கூட நாம் அனைவரும் பின்பற்றலாமே. அடுத்த எளிமையான பரிகாரம் மற்றும் வழியை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது கல் உப்பு. அந்த கல் உப்புக்கு எதிர்மறை ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் ஈர்ப்பு தன்மை உடையது. அதனால் ஒரு பாத்திரத்தில் கல் உப்பை நிரப்பிக்கொண்டு அதை வீட்டின் வாசலில் வெளிப்புறமாக நாம் வைத்துவிட வேண்டும். அதன் மூலம் நம் வீட்டில் உள்ள அனைத்து துர்சக்திகள் மற்றும் தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் அது ஈர்த்துவிடும். வெறும் நேர்மறை ஆற்றல் வீட்டிற்கு அது கொண்டு வந்து செல்லும். இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் நேர்மறை எண்ணம் தோன்றி நேர்மறை சிந்தனை தோன்றி வீட்டில் சண்டை சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் போராட்டங்கள் போன்றவை யாவும் விலகி அந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் குடும்ப வளமும் ஏற்படும் என்பது நம்பிக்கை. இந்த வழியும் எளிமையான வழிதானே. நாம் அனைவரும் இதை நாம் பின்பற்றலாமே, இல்லையா? அடுத்த எளிமையான வழி மற்றும் எளிமையான பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். வீட்டில் சில பேருக்கு சாம்பிராணி போடும் வழக்கம் இருக்கும். அல்லது நீங்கள் செவ்வாய் தோறும் அல்லது வெள்ளி தோறும் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் மருதாணி இலைப்பொடி, நொச்சி இலைப்பொடி மற்றும் வில்வ இலைப்பொடி மற்றும் வேப்பிலை இலைப்பொடி, விஷ்ணு கிரந்தி இலைப்பொடி மற்றும் வெண்கடுகு ஆகியவற்றை போட்டு நாம் சாம்பிராணி தூபம் வீட்டு முழுவதும் வீட்டில்
அனைத்து அறைகளுக்கும் காண்பித்து வீட்டின் வெளிப்புறத்தையும் நாம் காண்பிக்கும் பொழுது வீட்டில் உள்ள அனைத்து துர்சக்திகளும் கெட்ட சக்திகளும் தீய சக்திகளும் விலகி எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி நேர்மறை ஆற்றலை வீட்டிற்கு கொண்டு வரும் மற்றும் வீட்டில் அமைதி, சந்தோஷம், சமாதானம், குடும்ப வளமும் குடும்ப முன்னேற்றமும் ஏற்படும் என்பது நம்பிக்கை. வீட்டில் எப்பொழுதும் மூலிகை சாம்பிராணி போட போட அந்த வீட்டில் உள்ள அனைத்து கெட்டவை யாவும் விலகி அந்த வீட்டில் நன்மை பெறும். இதுவும் எளிமையான வழிதானே. நாம் அனைவரும் இதை பின்பற்றலாமே இல்லையா? அடுத்த எளிமையான வழி மற்றும் எளிமையான பரிகாரம், மிக மிக எளிமையான பரிகாரம். நாம் அனைத்து வீட்டிலும் நாம் கற்பூரம் வைத்திருப்போம் இல்லையா? அந்த கற்பூரத்தை நாம் செவ்வாய் வெள்ளி தோறும் அல்லது தினமும் கற்பூரம் ஏற்றும் பழக்கம் சில பேருக்கு இருக்கும். தினமும் கற்பூரத்தை வீடு அனைத்திற்கும், வீட்டில் உள்ள அனைத்து அறைகளுக்கும் காண்பித்து வீட்டில் வெளிப்புறமும் தோட்டப்புறத்திலும் அல்லது வாசல் புறத்திலும் காண்பித்து கடவுளுக்கும் தூபம் தீபம் காண்பித்து கற்பூர ஆர்த்தி எடுத்து கொண்டே வந்தால் அந்த வீட்டில் எப்பொழுதும் நிம்மதி, சந்தோஷம், மன அமைதி, நேர்மறை ஆற்றல் போன்றவை தாண்டவம் ஆகும். இது போன்ற பல எளிய பரிகாரங்களும் எளிய வழிகளும் நாம் பின்பற்றி வந்தால் நம் குடும்பம் சுமூச்சமாகவும் சந்தோஷமாகவும் மன அமைதியாகவும் நேர்மறை சிந்தனையுடன் குடும்ப வளமும் முன்னேற்றமும் அடையும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதன் மூலம் நமக்கு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். அதன் மூலம் நமக்கு ஒரு புண்ணியமும் ஏற்படும். இதில் மேற்சொன்ன அத்தனை எளிய பரிகாரங்களையும் வழிமுறைகளிலும் நீங்கள் எந்த வழியை நீங்கள் பின்பற்றீங்க என்பதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.